ரொம்ப அழகாக இருக்கு. மறுபடியும் எத்தனை முறை நான் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியவர்களுக்கு அது சோர்வு கூட கொடுக்கலாம். ஆனாலும் ஒரு வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை திருப்பி எதிரொலியாக வரும்பொழுது அந்த சந்தோஷம் வேற தான். ஒருவேளை நான் ஆசிரியராக இருக்கிறதுனால கூட அது அமையலாம். வகுப்புக்கு போய் சொன்ன அடுத்த நிமிஷம் குழந்தைகள் எல்லாம் திருப்பி சொல்லும்பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கல்லூரி பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றதுக்கு அப்புறமும் என்னை தொடர்ந்து வரக்கூடிய பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினைச்சா, மீண்டும் மீண்டும் மாணவர்களை சந்திக்கக்கூடிய வரம் ஆண்டவன் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான். உங்க வயது குழந்தைகளாக இருக்கலாம், உங்களை விட கொஞ்சம் மூத்த குழந்தைகளாக இருக்கலாம். ஒரு எல்கேஜி குழந்தையிலிருந்து 12ஆம் வகுப்பு குழந்தை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய தாய் தகப்பனும் வருவாங்க. எல்கேஜி குழந்தையினுடைய அம்மா அப்பாவுடைய தேவைகள் வேற, 9ஆம் வகுப்பு குழந்தையினுடைய தாய் தகப்பனுடைய தேவைகள் வேற, 12ஆம் வகுப்பு குழந்தையினுடைய தாய் தகப்பன் அவங்க தேவைகள் வேற, அச்சங்கள் வேற, பிரச்சனைகள் வேற. இப்போ உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்னா, எப்போவாவது என்னை கூப்பிடுங்க. ஒரு ஜூன் ஜூலை மாதங்களில் 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்பு குழந்தைகள் மட்டும், அவர்களுடைய ஆசிரியர்கள், அவருடைய பெற்றோர்கள், இவங்களை தவிர எனக்கு வேற யாரும் வேண்டாம். இவங்களை மட்டும் கூப்பிடுங்க. ஒரு 1.5 மணி நேரம் உங்ககிட்ட பேசுறேன். நான் கண்டிப்பா குழந்தைகள் வேணும், பெற்றோர் வேணும், ஆசிரியர் வேணும். இந்த 3 பேரும் சந்திக்காமையே சுத்தி சுத்தி வரோம். இந்த 3 பேரும் சந்திக்கணும். 3 பேரும் அவரவர் பிரச்சனையை இன்னொருத்தர் கேட்க எடுத்து சொல்லணும். வாயை விட்டு பேசி ஆகணும். 1.5 மணி நேரம் நான் பேசுனதுக்கு அப்புறம் எழுந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்க முடியுமோ அந்த கேள்வியெல்லாம் என்னை கேட்கலாம். அப்படிப்பட்ட சூழல் கண்டிப்பாக ஒரு ஆண்டு விழாவில் கிடைக்காது. அதனால் ஆண்டு விழாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுபடியும் சொல்வேன் நான். ஆனால் லிட்டில் ஏஞ்சல்ஸ் எனக்காக கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதி என்ன அப்படின்னா, எங்கள் குழந்தைகளும் அவருடைய பெற்றோரும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக உங்க முன்னால் இருப்பாங்க. கலை நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் தான் வரும். நீங்கள் என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்களோ அதை அந்த குழந்தைங்கிட்ட சொல்லிடுங்க. இது இப்படி ஒரு அழகான அமைப்பை நான் கேட்ட மாதிரி எனக்கு அமைத்து கொடுத்ததுக்காக தான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நாங்கள் கேட்குற மாதிரி தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நாமக்கல் எப்படி ஆஞ்சநேயனுக்கு புகழ் பெற்றதோ அதே மாதிரி நாமக்கல் கல்விக்கும் புகழ் பெற்ற ஒரு இடமாக மாறி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் இங்க இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்கள் தான். என்னை பற்றி கொடுத்த முன்னுரையில இருக்கக்கூடிய 1-2 விஷயங்கள் விடுபட்ட விஷயங்களாக நான் உங்ககிட்ட சொல்றேன். 35 ஆண்டு காலம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய PhD காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்கே ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருந்த ஒரு பெண்மணி. ஒரு 16, 17, 18 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மாற்றம், தடுமாற்றம், ஏமாற்றம் இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு பெண்மணி. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்க கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு ஓரளவு புரிதல் உள்ள பெண்மணி, அவ்வளவே தான். மற்றபடி உங்களை தாண்டி எனக்கு எதுவும் பெரிதாக தெரியும் நான் சொல்லவே வரல. ஆனா இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலமாக தான் இன்னும் 1 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பார்த்து கனவு கண்ட 2020 இந்தியா தொட்டுட்டு போயிடும், அவ்வளவே தான். ஆனா அந்த 2020 இந்தியா என்னெல்லாம் சாதனைகள் செய்யும்னு ஐயா நினைச்சாரோ அதெல்லாம் நம்ம செய்து முடிச்சாச்சு. கடந்து போகும்பொழுது எவ்வளவு தூரம் வந்தோன்னு தெரியறதுக்காக ஒரு சின்ன ஒரு மைல்கல் மாதிரி 2020 வச்சார். 1947 நம்ம கூட சுதந்திரம் வாங்கிய ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டு இருந்த அந்நிய நாடுகள் எல்லாம் இன்னும் அரையங்குலம் கூட முன்னேற்றத்தில் கால் எடுத்து வைக்காத போது 1947 இருந்து 2019 அதுவும் இந்த தேதி 8ஆம் தேதி பிப்ரவரிக்குள்ள இந்தியா அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம யாராலும் அளவிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய முன்னேற்றம். அதனுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள். இந்த கல்விக்கூடங்கள் எவ்வளவு பெருசு அப்படின்னு குழந்தைங்க கிட்ட நான் சொல்றேன். பெற்றோரும் அதையே நீங்க கவனிக்க போறீங்க, ஆசிரியர்களும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. 3 முறை இலங்கைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்திய அரசும் இலங்கை அரசும் அழைத்ததின் பேரில் ஒரு ஆசிரியராக போனது. பல நேரங்களில் நான் சொல்றது உண்டு, யானைகள் மோதினால் நசுங்குவது புல் அப்படின்னு சொல்வேன் நான். மோதிய யானைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட அதில் எந்த விதமான பங்கெடுக்கும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த புல் தான் பெரும்பாலும் நசுங்கி போகும். அப்போ அங்கே நாங்கள் போன போது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளை பார்க்கறதுக்காகவும் ஆசிரியர்களை பார்க்கறதுக்காகவும் தான் போனோம். பேரதிர்ச்சியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, 100 குழந்தைகள் இப்போ நீங்கள் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாதிரி A லெவல் AL அப்படின்னு சொல்லுவாங்க. O லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் வகுப்பு, A லெவல்னு சொல்லக்கூடியது 12ஆம் வகுப்பு. அந்த A லெவலை தாண்டி 100 குழந்தைங்க வெளியில வந்தாங்கன்னா அந்த 100 குழந்தைகளை 9 குழந்தைகள் மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்குள்ள போக முடியும். அங்க இருக்கக்கூடிய இலங்கை தீவில் இருக்கக்கூடிய அது எந்த சிங்களர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 100 குழந்தைகள் வெளியில வந்தா 9 குழந்தைகளுக்கு மட்டும்தான் பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியும்.
just 9% of the whole population of students can enter into university. மிச்சம் இருக்கக்கூடிய 91% 17-18 வயது குழந்தைங்க எங்க போகிறதுன்னு தெரியாம, மேற்கொண்டு என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாம, திசைகள் தெரியாம, திக்கு தெரியாம தேங்கி நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்க்க தான் போனோம் நாங்க. ஆசிரியர்களை பார்த்த பொழுது ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது. லோ வோல்டேஜ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆசிரியர்களுக்கு வீரம் இல்லைன்னா, ஆசிரியர்கள்கிட்ட வீரியம் இல்லைன்னா, ஆசிரியர்கள்கிட்ட துணிச்சல் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வராது. அப்ப ஆசிரியர்கள் கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம், குழந்தைகள் கிட்ட அது இல்லாததையும் பார்த்தோம். அந்த குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்காக இங்கிருந்து ஒரு பேராசிரியர்களாக சேர்ந்து ஒரு 5 பேர் ஒரு அணியாக அங்க போயிருந்தோம். 20 நாட்கள் அங்கேயே இருந்தோம். அந்த குழந்தைகளுடைய கஷ்டங்களை பார்த்தோம், அவங்களுடைய துன்பங்களை பார்த்தோம், அவங்களுடைய தாய் தகப்பன் படக்கூடிய பாடு பார்த்தோம், அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் சொல்லுவோமே, பொருளாதார சூழல் எவ்வளவு கீழே இருக்குது அத்தனையும் பக்கத்துல இருந்து பார்த்தோம். திரும்பி வரும் பொழுது, இந்தியாவுக்குள்ள கால வைக்கும் பொழுது, ஆசிரியர்களாக எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்தியாவில் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு திரும்பினாங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்குங்கிறதே பெரிய விஷயம். மேற்கொண்டு வெளியில போகணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு தேவையா அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது நான் நினைப்பேன், என்னுடைய மிகப்பெரிய பெருமையே அதுதான். இன்னைக்கு படிக்கணும்னு ஒரு குழந்தை ஆசைப்பட்டா படிக்கிறதுக்காக கல்லூரிகள் இருக்கு, பல்கலைக்கழகங்கள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஒரு நாள்ல இவை எதுவும் கட்டி வராது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான சூழல். அங்கிருந்து நாங்க கிளம்பும் போது குழந்தைகள் எல்லாம் எங்க கையை பிடிச்சிட்டு, எங்க வேனை பிடிச்சிட்டு எங்க கிட்ட சொன்னது, உங்க கூட வரும், உங்க கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு உங்க கூட வரும். எத்தனை அன்பாக இருந்தாலும் அது நடக்க முடியாத விஷயம். சரி, போன வருடம் 2018 செப்டம்பர்ல இங்கிலாந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்மளை ஆண்ட நபர்களை அவங்க ஊர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்க போன பொழுதும் பள்ளிக்கூடங்களுக்கு தான் மறுபடியும் போனோம். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட தான் பேசினோம். அந்த குழந்தைகளும் கிளம்பும் போது எங்க கிட்ட சொன்னது என்ன, நாங்க இந்தியாவுக்கு வரோம், நாங்க இந்தியாவுக்கு வரோம். ஆக எங்களால் எங்க மாதிரியே ஆளப்பட்டு அடிமையாக இருந்த நாட்டுக்கு, எங்க கூடவே சுதந்திரம் கிடைத்த ஒரு நாட்டுக்கு போன போது அந்த நாட்டு குழந்தைகளும் உங்க கூட வரோம், உங்க கூட வரோம், இந்தியாவுக்கு வரோம்னு சொன்னாங்க. எங்களை ஆண்டவர்களாக, ஆட்சி புரிந்தவர்களாக, 200 ஆண்டுகள் எங்களை அடிமைத்தளத்தில் வைத்திருந்தவர்களாக பார்த்து இங்கிலாந்துல இருந்த குழந்தைகளும் உங்க கூட வரோம், உங்க கூட வரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. 2 பேரும் சொன்னது இந்தியாவுக்கு உங்க கூட வரும், இந்தியாவுக்கு உங்க கூட வரும். அப்ப 1947 இருந்து 2019க்குள்ள இந்தியா முன்னேறிய அளவு நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன் தெரியாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். என்ன காரணம் தெரியுமா? எப்பொழுதுமே ஒரு பொருள் கையில கிடைச்சிட்டே இருந்தா அந்த பொருளுடைய அருமை நமக்கு தெரியாது. ஒரு மீன் குஞ்சு கடலுக்குள்ள அம்மாவோட சுத்தி சுத்தி வரும்பொழுது அம்மா கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, கடல் எப்படி இருக்கும்மா? கடல்ல அலைகள்லாம் இருக்குமாமே, கடல் ரொம்ப ஆழமாக இருக்குமாமே, ரொம்ப அபாயகரமாக இருக்குமாமே, கடல் எப்படி இருக்கும் அம்மா அப்படின்ன போது அந்த மீன் குஞ்சினுடைய தாய் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், கடலுக்குள்ளேயே இருக்கிறதுனால உனக்கு கடலுடைய அருமை தெரியாது. ஆக இந்தியாக்குள்ளேயே இருக்கிறதுனால, இவ்வளவு கல்வி கைவசம் கிடைக்கிறதுனால நமக்கு இதனுடைய அருமை தெரியாது. போன 2 நாடுகள்லயும் குழந்தைங்க உங்க கூட வரும், உங்க கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் நான் என்ன பார்த்தேன் அங்க அப்படின்னு சொன்னா, இந்த அளவு மன அழுத்தத்துக்கு மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆளாகிறது இல்லை. வெற்றி கைவசம், வெற்றி விரல் தொடும் தூரத்தில், இதெல்லாம் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய தாய் தகப்பனும் பெற்றோரும், அந்த பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். எங்க காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா, எங்க காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றதை இன்னைக்கு விட்டுடலாம். நீங்களும் நானும், எனக்கும் அடுத்த தலைமுறை நீங்கள்லாம், நாங்க வாழ்ந்த காலத்திலே ஆகட்டும் அல்லது நீங்க வாழற காலத்திலே ஆகட்டும், கண்டிப்பாக இவ்வளவு பெரிய மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு சூழலை நாங்க உருவாக்கி கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு முன்னால போன பெரியவர்கள் எல்லாம் கல்விக்கூடங்கள் அமைச்சாங்க, அரசு பள்ளிக்கூடங்கள் இருந்தது, ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருந்தது, மதிய வேளை உணவு இருந்தது, கல்வின்னு ஒன்று கிடைக்கிறதே பெரிய காரியமாக இருந்த சூழ்நிலையில் அரசு பள்ளியில படித்து வந்த மாணவி தான் நான். அப்போ சாதாரணமான சூழல்ல ஒரு கல்வி எங்களுக்கு கிடைச்சது. இத்தனை அழுத்தம் கிடையாது. அப்பவும் பரீட்சை உண்டு, 3 மணி நேர தேர்வு உண்டு, கண்டிப்பாக போட்டிகள் உண்டு, பரிசுகள் உண்டு, முதல் வகுப்பு உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா இத்தனை பெரிய அழுத்தம் வரல. ஆக முதல் முறையாக நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியது, 2019 குழந்தைகளாக 14, 15, 16, 17 வயது குழந்தைகளாக இருப்பது மிக மிக கடினமானது அப்படிங்கறது ஒரு தடவை இன்னைக்கு உள்ள வாங்கிக்கோங்க. அப்படி உள்வாங்கிட்டீங்கன்னா எங்க காலத்துல பேசுறத குறைச்சுக்கோம். நம்ம காலத்துல நீங்க சொல்லும் பொழுது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும், எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு 10 பேர் இருந்ததெல்லாம் சுருங்கி 5 பேர் ஆகி, 5 பேர் இருந்தது சுருங்கி 3 ஆகி, 3 இப்போ 2 பேரும் ஒரு குழந்தையாக மாறியாச்சு.
எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும். 10 உடைகளா 10 உடை கிடைக்கணும். 10 விதமான ஷூ போடணுமா என் குழந்தை போடணும். என் குழந்தை இப்படி வாகனத்தில் போகணுமா போகணும். இதெல்லாம் சாப்பிடணுமா சாப்பிடணும். இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய நாம் ஒரு நிமிடம் கூட யோசிக்காதது என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்சதெல்லாம் என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படவே இல்லையே நான். எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு, எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு அப்படின்னா எனக்கு எத்தனை நல்ல விஷயங்கள் கிடைச்சது. அதெல்லாம் நான் யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன்? யோசிச்சு பாருங்க, எத்தனை நல்ல விஷயங்கள் கிடைச்சது. 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் 6 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் பகிர்ந்து உண்பது என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும். பொறுமையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஏமாற்றங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். தோல்விகள் என்னன்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்து பார்த்து படிச்சு வந்த நாம என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா, சைக்கிள்ல போகக்கூடிய வசதி தான் எனக்கு இருந்தது. பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேருந்துல போகக்கூடிய வசதி தான் இருந்தது. ஸ்கூல் பஸ் கூட கிடையாது. சாதாரண டவுன் பஸ்ல போயிட்டு வந்த ஆள்னா, பல நேரங்களில் நடந்து போயிட்டு வந்த ஆள்னா, யாராவது சைக்கிள்ல போறாங்க அப்படின்னா அடுத்த வீட்டு அண்ணாவோ பக்கத்து வீட்டு அண்ணாவோ போனாங்கன்னா முன்னாலேயோ பின்னாலேயோ உட்காந்து சைக்கிள்ல சவாரி கொஞ்ச தூரம் போயிட்டு வந்த ஆள்னா, சாதாரண ஒரு பை தான் இருக்கும். ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கினா அது அண்ணா கிட்ட இருக்கும். தம்பிகளும் தங்கைகளும் அதையே தான் பயன்படுத்துவாங்க. ஒரு அட்லஸ் தான் வீட்டுக்கு இருக்கும். இது எல்லா விதமான சாதாரண ஏழ்மையான குடும்பத்திலிருந்து 1947 நிதானமா காலை உந்தி 2019 வரைக்கும் குழந்தைங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் நாம. ஆனா நாம பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகான பிரார்த்தனை, நல்லா இருக்கு. ஆனா என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றீங்க பாத்தீங்களா, அதுலதான் எங்கேயோ தப்பு வருது. ஏன்னா இயற்கை கொடுக்க வேண்டிய கஷ்டங்களை கொடுக்கும், துன்பங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். நாம் பட்டது படக்கூடாதுன்னு வேணா வேண்டிக்கலாமே தவிர என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது மிகப்பெரிய தவறு. நாங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்து தெரியுமா அப்படிங்கும்போது 2019 ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. 14, 15, 16, 17 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த வயது குழந்தைகளுடைய குழந்தைத்தனத்தை என்னைக்கோ தொலைச்சாச்சுன்னு புரிஞ்சுக்கும். களவாடினது பூரா நாம தான், திருடினது பூரா நாம தான். இந்த குழந்தைங்க கண்டிப்பா மொபைல் போன் கண்டுபிடிக்கல. இந்த குழந்தைங்க கேவலமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அல்ல. மிக மோசமாக தனியாக உட்கார்ந்து கேட்கும் போதே கூச்சமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர்கள் அல்ல இந்த குழந்தைங்க. உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்க கூட முடியாத அளவுக்கு வேதனை தரக்கூடிய மாதிரி, கூச்சம் தரக்கூடிய மாதிரி திரைப்படங்களை இந்த குழந்தைங்க உருவாக்கல. இது அத்தனையும் உருவாக்கின நபர்கள் எல்லாருக்கும் 40, 45, 50 வயதுக்கு மேலேங்கிறத ஒத்துக்கணும் நாம. அப்போ எதுவுமே தெரியாம வந்து உட்கார்ந்துருக்க குழந்தைங்களுக்கு, பசின்னு வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, எனக்கு உணவு கூடன்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையில்லாத குப்பையும் கூலமும் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அள்ளி கொட்டி அந்த குழந்தைங்களை சாப்பிடுன்னு சொன்ன ஒரு சமுதாயம் உண்டு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முன்னால போன நம்ம சமுதாயம். எங்க முன்னால போனவங்க அது பண்ணலப்பா. எங்க முன்னால போனவங்க கல்வி வேணும்னு பாடுபட்டாங்க. எங்க முன்னால போனவங்க உணவு கொடுக்கணும்னு பாடுபட்டாங்க. ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பத்தி நீங்க நினைக்கும் பொழுதோ, தந்தை பெரியாரை பத்தி நினைக்கும் பொழுதோ, பாரதியாரை பத்தி நினைக்கும் பொழுதோ, பாரதிதாசனை பத்தி நினைக்கும் பொழுதோ, டாக்டர் APJ அப்துல் கலாமை பத்தி நினைக்கும் பொழுதோ, அத்தனை பேரும் மூத்த தலைமுறை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை வெறும் விமர்சனங்கள், கிண்டல், கேலி, விமர்சனங்கள், எப்ப பாரு ஒரு கிரிட்டிசிசத்துக்குள்ளேயே போயிட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? பார்க்க நம்ம குழந்தைகளுக்கு பாதிப்பான ஒரு சூழல் வளருதுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ முதல்ல உங்ககிட்ட நீங்க இன்னைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயமாக பெற்றோரும் ஆசிரியர்களும் உள்ளங்கையில வாங்கி வைக்க வேண்டியது. நான் குழந்தைங்க கிட்ட வரேன், கண்டிப்பாக குழந்தைங்க கிட்ட பேச வேண்டிய பேச்சை நான் பேசதான் போறேன். ஆனால் ஒரு பக்கம் அப்பா அம்மா, ஒரு பக்கம் ஆசிரியர் அப்படின்னு நிற்கும் பொழுது நடுவில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு அணைஞ்சிடாம பார்த்துக்கக்கூடிய 2 பேரும் பொறுப்பாக பக்கத்துல இருக்கணும். அப்படி பொறுப்பாக பக்கத்துல இருக்கும் பொழுது இது சாதாரணமா நல்ல காத்து இல்லாம சாதாரண நிலையில எரியக்கூடிய விளக்கு அப்படின்னா எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, ஏத்தி விட ஆள் இருக்கு, தூண்டி விட ஆள் இருக்கு, அழகா முத்து மாதிரி எரியும். ஆனா இந்த விளக்கு நமக்கு எங்க எரியணும்? புயல் காற்றில் எரியணும், பூகம்பத்தில் எரியணும், ஊழிக்காற்றில் எரியணும், பெருமழையில் எரியணும். எத்தனை துன்பம் வந்தாலும் விடாம இந்த விளக்கு எரியணும் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கத்தான் வேணும். பெற்றோர்கிட்டையும் மறுபடியும் ஆசிரியர்கள்கிட்டையும் சொல்றேன், ஒரு காலம் இருந்தது சைக்கிள் ஓட்ட பழகணும் அப்படின்னா பின்னால ஓடி வருவாங்க. அது சித்தப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்மளோட ஒரு 5 வயது பெரிய அண்ணாவாக இருக்கலாம். குரங்கு பெடல் அடிச்சு ஏதோ கடையில கொண்டு போய் 10 பைசாக்கு 1 மணி நேரம் சுத்தலாம் அப்படின்னா அந்த சைக்கிளை வாங்கி ஓட்டின ஒரு இனம். யாராவது பின்னால உதவுறதுக்கு இருப்பாங்க. 10 தடவை விழுந்திருக்கும், 10 தடவை எழுந்திரிச்சிருக்கோம். பெடல் போடுறது அப்படின்னா ஸ்டாண்டிலேயே நின்று பெடல் போட்ட நாட்கள்லாம் உண்டு. மரத்துல மோதி சாக்கடையில விழுந்து சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு படிச்சதெல்லாம் உண்டு. ஆனா கூட யாராவது நின்றுருக்காங்க விழும்பொழுதெல்லாம் கை கொடுத்து எழுப்புறதுக்கு. ஆனா நம்ம தலைமுறை பண்ணது என்ன தெரியுமா? சைக்கிளுக்கு பக்கத்துல 2 சப்போர்ட்டிங் வீல்ஸ் கொடுத்துட்டோம், நீயே பழகு அப்படின்னு சொல்லிட்டோம். யாருக்கும் இப்ப சைக்கிளை பிடிக்க வேண்டாம்.
யாருக்கும் கூட ஓட வேண்டாம், குழந்தை பக்கத்துலயே நிற்க வேண்டாம். அப்போ சப்போர்ட்டிங் வீல்ஸ் நீங்க கொடுத்தாச்சுன்னா இந்த தலைமுறைக்கு என்ன பேர் தெரியுமா? பொறுப்பு துறப்பு தலைமுறை, டிஸ்க்ளைமர் சொசைட்டி. நீங்க பார்த்திருப்பீங்க பெரிய நாடகங்கள் எல்லாம் வரும்பொழுது ஊடகத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாம் பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர் அப்படின்னு ஒன்று வரும். அப்போ பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது, அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆக எல்லாரும் எப்போ விடலாம் எப்போ விடலாம் எப்போ விடலாம் எப்போ கையை கழுவி விட்டுடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சமுதாயம் மிக மிக கடுமையானது. அப்போ உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கையை நீங்க உதறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. குழந்தை ரொம்ப சத்தம் போடுது, ரொம்ப கோவப்படுது, ரொம்ப பிடிவாதமாக இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேங்குது, ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். ஒரு மெகா சீரியலை விட கூட இன்னும் 2 வாரத்துக்கு ஓடுற அளவுக்கு பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். ரொம்ப அழகாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி ஒரு லிஸ்ட் வச்சுட்டு உட்காந்துருக்கோம்ல, கையை உதறி விட்டுட்டோம் அப்படின்னா சமுதாயத்தில் அந்த கையை பிடிச்சிக்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அழக்கூடாது. என் குழந்தை தடமாறி போயிடுச்சு, என் குழந்தை ஏமாந்து போயிடுச்சு, என் குழந்தை விபரீதமான பாதைக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன காரணம்? நாம தான் கையை உதறி இருக்கோம். நீங்களும் நானும் கையை உதறிட்டோம் அப்படின்னா அந்த கையை பிடிக்கிறதுக்காக சமுதாயத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் உட்காந்துருக்காங்க. அப்படி விட்டுட்டு போயிடலாமா? குழந்தைய வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிடலாமா? அவ்வளோ பொறுப்பு துறக்கக்கூடிய ஆட்கள் தானே நாம். பொறுப்பு இருக்குதானே? வாராவது வந்த மாமணி தானே இந்த குழந்தை. கிடைக்காம கிடைச்ச ஒரு பெரிய சொத்து இல்லையா இந்த குழந்தை? ஒரே ஒரு தடவை கூட யோசிச்சு பாருங்க. கைக்கு இந்த குழந்தை வந்து பிறந்த போது கை வளர்ந்ததா கால் வளர்ந்ததான்னு பார்த்து 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 வளர்த்த தாய் தகப்பன் தானே. ஆமா, சின்ன குழந்தைங்கன்னா சில குறும்புகள் இருக்கும், சில பிடிவாதம் இருக்கும், கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும், புரியாம இருக்கும். ஒரு 15 வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதே புரியாத தன்மை, முதிர்ச்சி இல்லாத தன்மை அதனுடைய தாய் தகப்பனான ஆசிரியர்களான 40 வயதானவர்களுக்கும் அதுவே தான் இருக்கும். அப்படின்னா அந்த குழந்தைக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? யோசிச்சு பார்க்கலாம். அப்புறம் அது எப்படி குழந்தையாக இருக்கும்? அப்ப எங்க பிரச்சனை வருது? இந்த மூத்த தலைமுறை பொறுப்பு துறப்புக்குள்ள வந்தாச்சு. இந்த மூத்த தலைமுறை காண்பதெல்லாம் இந்த குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. மூத்த தலைமுறையில அப்பா கையில இருக்கக்கூடிய மொபைலை குழந்தை பார்த்துட்டே இருக்கு, அம்மா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்துட்டே இருக்கு. அப்ப குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்ன வேணும்? லஞ்சம் அப்படிங்கிறது வீட்டில் தொடங்கின ஆட்கள் நாம. ஒரு 5 நிமிஷம் காலதாமதமாக வருமா? குழந்தைக்கு ஏதாவது தேவையா? இதை கொடுத்தா குழந்தைக்கு இனிமே என்னை கூப்பிடாது அப்படிங்கிற நிலைமைக்குள்ள நம்ம வந்தோம். அம்மா இஸ் ஈக்குவல் டு ஒரு 5 ஸ்டார் பேக்கெட், அப்பா இஸ் ஈக்குவல் டு இது. இப்படி கொடுத்து 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 கடைசியில குழந்தை தனக்கு புரியாம இந்த தாயும் தகப்பனும் தான் எல்லாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியாம போனதற்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய பங்களிப்பு ரொம்ப அதிகம். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அல்ல.